வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்னும் சில மணி நேரங்களில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பம். அனைத்து மாவட்டங்களும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. இலங்கையில் வாக்களிப்புக்கு முன்னர் கண்காணிப்பு படையை இறக்கிய ஐரோப்பிய ஒன்றியம். தமிழர் தாயகம் உட்பட சகல மாகாணங்களிலும் கண்காணிப்பு அமைப்புகள். தேர்தலுக்கு முன்னர் அவசரமாக இலங்கையை விட்டு பறந்த பசில் ராஜபக்ஷ. அனுர அல்லது சஜித் வென்றால் கைதாகும் அச்சத்தில் முன்னெச்சரிக்கை என கசிவு. இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஸ்ரீலங்காவில் உத்தரவாதம் உண்டு. ஸ்ரீலங்கா தேர்தலுக்கு முன்னர் தமிழக ஊடகம் ஒளிபரப்பிய ரணில் விக்ரமசிங்கவின் செய்தி. திருப்பதி பிரசாத லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் எலும்பு கொழுப்பு. பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய பெரும் கலப்படம். ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் மாறி மாறி தொடர் தாக்குதல்கள். லெபனானில் உள்ள உந்துகணை ஏவுநிலைகள் மீது கடும் வான்வழி தாக்குதல். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தியாகி திலீபனின் மாண்பேற்று குறிப்பு. ஈழத்தமிழினத்தின் முதன்மை தியாகி திலீபன் மேற்கொண்ட தியாக பயணத்தின் 6ஆம் நாள் என்றாகும். தமிழர் தாயகம் சந்தித்த போற்றுதலுக்குரிய அந்த அறவழித்தடம் மாண்பேற்றப்படும் தார்மீகத்தின் அடிப்படையில் திலீபனின் 6ஆம் நாள் ஈகை பயணம் நினைவு கூறப்படுகின்றது. 37 வருடங்களுக்கு முன்னர் தியாகி திலீபன் புரிந்த அந்த அறவழி போராட்டத்தின் இன்றைய நாள் குறித்த பதிவு செய்தியின் இறுதியில் இடம்பெறும். தொடரும் செய்திகளின் வரிசையில் முதலில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல்கள் செய்திகள். ஸ்ரீலங்காவின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு இலங்கையின் உள்ளூர் நேரப்படி இன்னும் சில மணி நேரங்களில் ஆரம்பமாக உள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள 13,421 வாக்குச்சாவடிகளில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இன்று மாலை அறிவித்துள்ளார். இதுவரை வாக்காளர் அட்டைகள் பெற்றுக்கொள்ளாத மக்களுக்காக நாளை நாட்டில் உள்ள சகல அஞ்சல் நிலையங்களிலும் திறக்கப்படும் என்றும் தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் வகையில் நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,70,00,000-க்கும் அதிகமானவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 18,81,129 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளன. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு முதற்கட்டமாக மாலை 4 மணிக்கு பின்னர் தபால் மூல வாக்குகளும் 7 மணிக்கு பின்னர் ஏனைய வாக்குகளும் எண்ணப்படவுள்ளன. வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தொலைபேசி எடுத்து வருதல், புகைப்படம் எடுத்தல், காணொலி பதிவு செய்தல், தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுதல், ஆயுதங்களை கொண்டு வருதல், மதுகருந்தி விட்டு வருதல் போன்ற விடயங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்தாலும் அவற்றை காட்சிப்படுத்தினாலும் தாம் வாக்களித்த வேட்பாளர் குறித்து கருத்து வெளியிடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்களிப்பு தினத்தன்றும் வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் வீடுகளிலேயே இருக்குமாறும் அவர் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றால் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்களிப்பு நிலையத்தில் ஏதேனும் வன்முறை சம்பவங்கள் ஏற்படுமாக இருந்தால் அந்த வாக்களிப்பு நிலையத்தின் வாக்குகளும் சூனியமாக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த தொகுதிகளில் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்தும் வகையில் நாடளாவிய ரீதியிலான இறுதி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பாதி
பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வாக்கு உங்கள் உரிமை, அதனை நாட்டு மக்கள் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல் காலத்தில் சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துமாறு அனைத்து பாதுகாப்பு தரப்பினர்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு அவசர நிலைமையின் போதும் அழைப்பதற்காக முப்படையினரும் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த தேர்தலை கண்காணிப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு இலங்கையில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களுக்கும் 32 கண்காணிப்பாளர்களை அனுப்பி அங்குள்ள கள நிலவரங்களை ஆய்வு செய்து வருகின்றது. தமது கண்காணிப்பாளர்கள் வடக்கு கிழக்கு உட்பட இலங்கையின் 9 மாகாணங்களிலும் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு சென்று நிலைமைகளை ஆய்வு செய்து வருவதாக ஒன்றியத்தின் தலைவர் கண்காணிப்பாளர் இஸ்டாலிஸ் இன்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் எதிர்வரும் 23ஆம் தேதி இந்த தேர்தல் குறிப்பு கண்காணிப்பு அறிக்கையிடல் கொழும்பில் வெளியிடப்படும் எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது. அதே நேரம் பொதுநலவாய அமைப்பின் தேர்தல்கள் கண்காணிப்பாளர்களும் தங்கள் கடமைகளை தீவிரமாக ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணிகளுக்காக இலங்கைக்கு பயணம் செய்துள்ள ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது விஜயத்தின் நோக்கத்தை பகிர்ந்து கொண்டனர். அமைதியான தேர்தலுக்கான பின்னணியை ஏற்படுத்தியமைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். அத்துடன் சேசல்சென் முன்னாள் ஜனாதிபதி டேனி போரே தலைமையிலான பொதுநலவாய தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததுடன் தற்போதைய விஜயத்தின் முன்னேற்றம் மற்றும் நாடு முழுவதும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டம் குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் 32 குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்களை பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழு அறிவித்துள்ளது. தேர்தல் பரப்புரைகள் முடிவடைந்ததன் பின்னரான காலத்தில் இடம்பெறும் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு தினத்தில் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு ஆரம்பமாவது, வாக்களிப்பு வாக்குகள் எண்ணப்படுவது, தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுவது போன்ற குறுகிய கால கண்காணிப்பாளர்கள் கண்காணிக்க உள்ளனர். மேலும் பொதுநலவாய அமைப்பின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இலங்கையின் 9 மாகாணங்களிலும் தங்கள் கடமைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்படி மத்திய கிழக்கு, வடமத்திய, வடக்கு, வடமேற்கு, சப்ரகமுக, தெற்கு உவா மற்றும் மேல் மாகாணங்களில் தேர்தல்களுக்கு முந்தைய ஏற்பாடுகளை பொதுநலவாய குழு கண்காணிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல்கள் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பல்வேறு அரசியல் தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடி வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களுடன் பொதுநலவாய நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்று கலந்துரையாடியுள்ளனர். தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இலங்கையில் நாளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்குப்பட்டிகளின் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. வாக்குப்பட்டிகள் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் இன்று காலை முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு 1,70,00,000-க்கும் அதிகமானவர்கள் தகுதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக யாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து அனைத்து வாக்கு சாவடிகளுக்குமான வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகியுள்ளன. யாழ் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 4,92,280 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் அரச ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. நெடுந்தீவு, நைனாதீவு, அனலைத்தீவு மற்றும் எழுவைத்தீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்துச் செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளன. நெடுந்தீவிற்கான வாக்குப்பெட்டிகள் குறிகட்டுவான் இறங்குதுறையூடாக நெடுந்தீவு இறங்குதுறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடற்படையினரின் படகு மூலம் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினரின் பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடி படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன.
மாவட்டத்தில் 108 வாக்களிப்பு நிலையங்களும் 8 வாக்கு எண்ணும் நிலையங்களும் காணப்படுவதாக மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார். அந்த வகையில் 40 பேருந்துகளில் வாக்குப்பெட்டிகள் உரிய வாக்களிப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை 7 மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. வவுனியா மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவ பிரகாசா மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறையின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. வவுனியாவில் 1,28,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதுடன் தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறையினர் உட்பட 2,500க்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் இடம்பெறவுள்ள நிலையில் வன்னி தேர்தல் தொகுதியின் முல்லைத்தீவு மாவட்டத்திலே 137 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்கெடுப்புகள் இடம்பெற இருக்கின்றது. 86,889 பேர் வாக்களிப்பதற்காக குறித்த 137 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் எடுத்து செல்லுகின்ற பணி தற்போது முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திலிருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தற்போது முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திலிருந்து வாக்குப்பெட்டிகள் வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக முல்லைத்தீவு மகாவித்தியாலய வளாகத்திலிருந்து சண்முகம் தவசீலன். ஜனாதிபதி தேர்தலுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை காவல்துறையின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 137 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்திலிருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 98 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை 9 மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்துச் செல்லப்பட்டது. நாடளாவிய ரீதியில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட 9வது ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல்கள் நாளை இடம்பெற உள்ளன. அதற்கான செயற்பாடுகள் தற்போது மும்முரமாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடியும். இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தேர்தல் செயற்பாடுகள் மும்முரமாக இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது. மாவட்டத்தின் தேர்தல் மத்திய நிலையமாக விளங்கும் மட்டக்களப்பு இந்து கல்லூரியிலிருந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற 3 தேர்தல் தொகுதிகளுக்குமான வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் இன்றைய தினம் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இம்முறை 4,49,606 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவாட்சி அதிகாரியும் மாவட்ட அரசாங்க அதிபருமான திருமதி ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளார். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தின் 442 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரதான வாக்களிப்பு நிலையங்களாக காணப்படும் பாடசாலைகள் உள்ளிட்ட இடங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்க முடிகின்றது. தற்போது வாக்கு சீட்டுகளும் வாக்குப்பெட்டிகளும் போலீஸ் பலத்த பாதுகாப்புடன் கொண்டு வரப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக மட்டக்களப்பிலிருந்து வடிவேல் சக்திவேல். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 442 வாக்குச்சாவடிகளுக்குரிய வாக்குப்பெட்டிகள் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்திலிருந்து பலத்த காவல்துறையின் பாதுகாப்புக்கு மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தின் தேர்தல் பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் பணிகள் திருகோணமலை விவேகானந்தா கல்லூரியிலிருந்து இன்று காலை முதல் 318 வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை தேர்தல் தொகுதியில் 106 வாக்களிப்பு நிலையங்களும், மூதூர் தேர்தல் தொகுதியில் 144 வாக்களிப்பு நிலையங்களும், சேருவில தேர்தல் தொகுதியில் 98 வாக்களிப்பு நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்காக சுமார் 4000 அரச ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்ட வாக்கெண்ணும் நிலையமான அம்பாறை ஹாடி உயர் தொழில்நுட்ப வளாகத்திலிருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று இடம்பெற்றன. திகாமடலுள்ள தேர்தல் மாவட்டத்தில் 528 வாக்களிப்பு நிலையங்களில் 5,57,432 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரச ஊழியர்களின் பங்களிப்பில் காவல்துறையின் பாதுகாப்புடன் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன. நுவர்லியா மாவட்டத்திற்கான வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அனைத்தும் நுவர்லியா காமினி சிங்கள வித்தியாலயத்திலிருந்து வாக்குச்சாவடிகளுக்கு காவல்துறையின் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டுள்ளன.
நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்களில் 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 52 வாக்கெண்ணும் நிலையங்கள் நுவரெலியாவில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 41 வாக்கெண்ணும் நிலையங்கள் நுவரெலியா காமினி மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளதோடு மிகுதி 11 வாக்கெண்ணும் நிலையங்கள் நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. பதுளை மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து இன்று காலை முதல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. வாக்கெண்ணும் நிலையங்களாக பதுளை மத்திய மகா வித்தியாலயமும் பதுளை விசாகா வித்தியாலயமும் செயற்படவுள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு 6,63,673 வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ள நிலையில் 470 வாக்குச்சாவடிகளுக்கு புத்தளம் புனித அன்ட்ரூ கல்லூரியில் இருந்து இன்று காலை வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளை யாழ்ப்பாணம் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மருதலிங்கம் பிரதீபன் இன்றைய தினம் பார்வையிட்டு கள நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார். இலங்கையில் 1982 ஆண்டு முதல் நடைபெற்று வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஒருமுறை கூட இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெறாத போதிலும் இந்த முறை முதல் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளரும் 50% மேல் வாக்குகளை பெறமாட்டார்கள் என கருதப்படுவதனால் வாக்காளர்களின் விருப்பத்தெரிவு வாக்குகளுக்கு முக்கிய இடம் இருக்கும் என நம்பப்படுகின்றது. ஸ்ரீலங்காவுக்கு உரிய தனித்துவ முறையாக இந்த விருப்பத்தெரிவு வாக்களிப்பு உள்ள நிலையில் விருப்பத்தெரிவு வாக்களிப்பு மற்றும் அதன் எண்ணிக்கை குறித்த ஒரு விளக்கப்பதிவு அடுத்து வருகின்றது. இலங்கை தீவின் தேர்தல் களத்தில் எல்லாம் திட்டமிட்டபடி நகர்ந்தால் ஸ்ரீலங்காவின் 9வது நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் யார் என்பது 2024 ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாகவே தெரிந்துவிடும். ஆனால் இலங்கை தீவில் 1982 முதல் நடைபெற்று வரும் இந்த அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஒருமுறை கூட இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெறவில்லை என்றாலும் இந்த முறை அது உடைக்கப்படும் எனவே தெரிகிறது. ஏனெனில் இதுவரை இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களங்களில் முதல் சுற்றிலேயே வேட்பாளர் ஒருவர் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 50% மேலெடுத்து வெற்றி பெற்ற நிலையே இருந்தது. அதற்கு முக்கிய காரணமாக இந்த தேர்தல் களத்தில் முக்கிய போட்டியாளர்களாக 2 பேரே இருந்தனர். ஆனால் இந்த முறை இந்த களத்தில் முன்னணி வேட்பாளராக 3-4 பேர் நிற்பதால் முதல் சுற்றில் வேட்பாளர் ஒருவர் 50% மேல் வாக்குகளை எடுத்து வெற்றியடைய முடியாது என்ற நிலை நிரூபிக்கப்படுகின்றது. இதனால் ரன் ஆஃப் எனப்படும் விருப்ப தெரிவு வாக்குகளை எண்ணும் வேலைக்கு இடம் இருக்கும் எனவே பலமாக ஊகிக்கப்படுகிறது. கண்டின்ஜென்ட் வோட் சிஸ்டம் எனப்படும் இந்த விருப்ப தெரிவு வாக்களிப்பு முறையை இந்த முறை வாக்காளர்கள் தமது வாக்குச்சீட்டுகளில் சரியாக வெளிப்படுத்திக் கொண்டார்களோ இல்லையோ வாக்கு எண்ணிக்கை இரண்டாம் சுற்றுக்கு போகும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஸ்ரீலங்காவின் இந்த முறை அரசு தலைவர் தேர்தல் களம் புதிசு கண்ணா புதிசு வகை ஆட்டமாகவும் முடிவுகளை அறிவிப்பதற்கு மேலதிக நேரத்தை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையையும் உருவாக்கக்கூடும் என ஊகங்கள் உள்ளன. இந்த முறை வாக்களிப்பில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்ட செல்லுபடியான வாக்குகளில் 50%க்கும் அதிகமான வாக்குகள் கிட்டாமல் போனால் நிச்சயமாகவே 2ஆம் 3ஆம் விருப்ப தெரிவு வாக்குகளுக்கு வேலை வரும். பொதுவாகவே அரசு தலைவர் தேர்தல் களம் என்பது முழு நாட்டுக்கும் உரிய ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கான ஒரு களமாக நோக்கப்படுவதால் அவ்வாறாக தெரிவு செய்யப்படும் தலைவர் வாக்காளர்களின் பெரும்பான்மை வகிவாகத்தின் ஆதரவை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதால் ஆக குறைந்தது 50% வாக்குகளுடன் மேலதிகமாக ஒரே ஒரு வாக்கை பெற்றுக்கொண்டால் கூட அவரே வெற்றியாளர். இதற்கு மாறாக எந்த ஒரு வேட்பாளருக்கும் 50%க்கு மேற்பட்ட வாக்குகள் கிட்டாமல் விட்டால் இரண்டாம் சுற்று வாக்களிப்பு இடம்பெறும். பிரான்ஸ் போன்ற நாடுகளை பொறுத்தவரை அரசு தலைவர் தேர்தல் களம் என்றால் அது 2 சுற்று வாக்களிப்புகளாகவே இடம்பெறுவது வழமை. இந்த 2 சுற்று வாக்களிப்பு 2 வார கால இடைவெளியில் நடத்தப்பட்டு இறுதி வெற்றியாளர் தீர்மானிக்கப்படுவார். ஆனால் இலங்கை தீவில் இவ்வாறு வாக்காளர்களை 2 முறை வாக்குச்சாவடிகளுக்கு வரவழைப்பது செலவீனம் மிகுந்தது, வாக்காளர்களின் ஆர்வத்தை குறைக்கும் நகர்வுடன் தொடர்புபட்டது என்பதால் அன்று ஜே.ஆர். ஜெயவர்தனா தனது சிரசை குடைந்து
வாக்காளர்கள் இரண்டாம் முறை வாக்களிப்புக்கு செல்லாத வகையில், அதாவது இரண்டாம் சுற்று தேர்தலை நடத்தாத வகையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என ஒரே வாக்குச்சீட்டில் இதற்கு தீர்வு காண தலைப்பட்டதால் எழுந்ததே இலங்கைக்கே உரிய கண்டின்ஜென்ட் வோட் சிஸ்டம், அதாவது ஸ்ரீலங்காவுக்குரிய ஒரு தனித்துவ முறையாக இது உள்ளது. அதாவது இலங்கை தீவுக்கே உரிய ஒரு தனித்துவமான விருப்ப வாக்கு தெரிவாக இந்த முறை உள்ளது. சரி, இந்த முறை எவ்வாறு பின்பற்றப்பட போகின்றது? இதற்கான விடையை வழங்கும் போது இந்த விளக்கத்தை கண்டு உங்கள் சிரசுகளை குழப்பிக் கொள்வதை இயலுமானவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை வாக்காளர் ஒருவர் தனக்கு பிடித்த வேட்பாளர் ஒருவருக்கு மட்டும் வாக்களித்துக் கொள்ளலாம். அதில் நோ ப்ராப்ளம். அதாவது வாக்காளர் ஒருவர் தான் விரும்பும் வேட்பாளரின் பெயர் மற்றும் அவருக்குரிய சின்னத்தின் கட்டத்தில் 1 என்ற இலக்கத்தை அல்லது புள்ளடியை இட்டுக்கொள்ளும் முறை இது. இந்த முறைக்கு அப்பால் இன்னொரு முறை இருக்கிறது. வாக்காளர் ஒருவர் தனக்கு பிடித்த 3 வேட்பாளர்களுக்கு 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப தெரிவு வாக்குகளை தனது வாக்குச்சீட்டில் அடையாளமிட முடியும். ஆனால் இந்த முறையில் வாக்களிப்பதற்கு வாக்காளருக்கு முறையான தெளிவு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் வாக்காளர் ஒருவருக்கு வேட்பாளர்களில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்ப தெரிவுகள் இருக்குமாயின் 1வது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேராக உள்ள பட்டியல் 1 எனவும் 2வது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்துக்கு நேரான பட்டியல் 2 எனவும் அதேபோல 3வது விருப்ப தெரிவுக்குரிய வேட்பாளருக்கு 3 எனவும் அடையாளமிட்டுக் கொள்வது பொருத்தமானது. ஆனால் இதிலும் ஒரு தந்திரம் உள்ளது. இந்த தந்திரம் குறித்து இந்த பதிவின் இறுதியில் பார்க்கலாம். இவ்வாறான 2 வாக்களிப்பு முறைகளுக்கு மாற்றாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு புள்ளியை இட்டால் அல்லது ஒரு வேட்பாளருக்கு 1 எனவும் இன்னொரு வேட்பாளருக்கு புள்ளடி எனவும் வாக்காளர் ஒருவர் தனது வாக்கை பதிவு செய்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகள் தடாலடியாக நிராகரிக்கப்படும். இவ்வாறான விதிகள் எல்லாம் பின்பற்றப்பட்டு வாக்களிப்பு இடம்பெற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்று கணக்கு பார்க்கப்படும் போது வேட்பாளர் எவருமே அந்த தேர்தலில் 50% வாக்குகளை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டிய நிலை எழும். இவ்வாறான ஒரு நிலைமை எழுந்தால் இந்த வாக்களிப்பில் அதிகமான செல்லுபடியான வாக்குகளை பெற்ற முதல் 2 வேட்பாளர்கள் மட்டும் 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கைக்காக தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களுக்குரிய விருப்பு தெரிவு வாக்குகளே எண்ணப்படும். உதாரணமாக இந்த தேர்தலில் ABCDE என 5 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக வைத்துக் கொண்டால் அதில் Aக்கு 40 வீதமும் Bக்கு 35 வீதமும் ஏனைய வேட்பாளர்கள் அதற்கு குறைந்த வாக்களிப்பு வீதத்தையும் பெற்றுக்கொண்டால் 40 மற்றும் 35% வாக்குகளை எடுத்த AB ஆகிய 2 வேட்பாளர்களை தவிர ஏனைய வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து அகற்றப்படுவார்கள். ஆனால் 2ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் CDE ஆகியோருக்குரிய வாக்குச்சீட்டுகளும் A மற்றும் B ஆகியோருக்கு கிடைத்த 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளுமே எண்ணுவதற்காக எடுத்துக் கொள்ளப்படும். இதேவேளை வாக்குகளின் எண்ணிக்கையில் முதல் 2 இடங்களை பெற்ற Aக்கும் Bக்கும் முதலில் எண்ணப்பட்ட வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட மாட்டாது என்பது இன்னொரு விடயம். அதேபோல அந்த இருவரினதும் வாக்குச்சீட்டுகளில் காணப்படும் விருப்ப தெரிவு வாக்குகளும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவும் மாட்டாது. இதனைத் தொடர்ந்து 3வது இடத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளரின் வாக்குச்சீட்டுகள் அனைத்துமே பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும். இதன் போது 3வது இடத்தில் உள்ள Cக்காக மட்டும் புள்ளடியிடப்பட்டு வேறு எந்த வேட்பாளருக்கும் விருப்பு வாக்குகள் குறிப்பிடப்படாத வாக்குச்சீட்டுகள் எண்ணிக்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படும். இதன் பின்னர் எஞ்சிய வாக்குச்சீட்டுகளில் Cக்கு 1 எனவும் A அல்லது Bக்கு 2 எனவும் விருப்பு தெரிவு வாக்கு அந்த சீட்டில் வழங்கப்பட்டிருக்குமாயின் Aக்குரிய வாக்குச்சீட்டு அதற்குரிய பட்டியலும் Bக்குரிய வாக்குச்சீட்டு அதற்குரிய பட்டியலும் போடப்படும். இதேவேளை C என்ற வேட்பாளருக்கு 1 என குறியிடப்பட்ட வாக்குச்சீட்டில் 2வது விருப்பு வாக்கு Dக்கோ அல்லது Eக்கோ அளிக்கப்பட்டிருந்தால் 3வது விருப்பு வாக்கு அவ்வாறாக இருக்கின்றதா என்பதும் ஆய்வுக்குட்படுத்தப்படும். அவ்வாறாக 3வது விருப்பு வாக்கு வேட்பாளர் Aக்கு அல்லது வேட்பாளர் Bக்கு குறிப்பிடப்பட்டிருந்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகளும் A அல்லது Bக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பெட்டியுள் போடப்படும். இந்த இடத்தில் இந்த வாக்குச்சீட்டுகளில் 2வது விருப்பு வாக்கு Dக்கும் 3வது விருப்ப வாக்கு Eக்கும் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவ்வாறான வாக்குச்சீட்டுகளும் எண்ணிக்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படும். இதேவேளை D மற்றும் E ஆகிய வேட்பாளருக்குரிய வாக்குச்சீட்டுகளும் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் A அல்லது Bக்கு 2ஆம் 3ஆம் விருப்ப வாக்குகள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அவையும் அதற்குரிய பெட்டிகளுக்குள் போடப்படும். இவ்வாறாகவே C, D, Eக்குரிய வாக்குகளும் எண்ணப்பட்டு அந்த வாக்குச்சீட்டுகளில் A மற்றும் B ஆகிய வேட்பாளர்களுக்குரிய விருப்பு வாக்குகள் ஆராயப்படும். இவ்வாறாக 2ஆம் மற்றும் 3ஆம் விருப்பு தெரிவு வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் அதில் Aக்கு 3 மேலதிக வாக்குகளும் Bக்கு மேலதிகமாக 10 வாக்குகளும் கிடைத்தால் Aக்கு முதல் எண்ணிக்கையில் கிடைத்த 40 வாக்குகளுடன் இந்த 3 வாக்குகளும் இணைந்து மொத்தமாக 43 வாக்குகள் கிடைத்துள்ளதாக எடுக்கப்படும்.
அதேபோன்று பிக்கு ஏற்கனவே அதன் முதலாவது எண்ணிக்கையில் கிட்டிய 35 வாக்குகளுடன் தற்போது இந்த விருப்பு தெரிவு வாக்குகளில் 10 வாக்குகள் கிட்டினால் 45 வாக்குகளுடன் அதிக வாக்குகளை பெற்ற பி என்ற வேட்பாளர் வெற்றியாளராக கருதப்படுவார். இதேவேளை ஒருவேளை 2ஆம் 3ஆம் விருப்ப தெரிவு வாக்கு எண்ணும் நடவடிக்கையின் பின்னரும் ஒருவேளை ஏயும் பியும் சமமான வாக்குகளை பெற்றிருந்தால் அவ்வாறாக இடம்பெறுவது அரிது. ஒருவேளை அவ்வாறாக வந்தால் தேர்தல் ஆணைக்குழு திருவுளச்சீட்டு ஒன்றை போட வேண்டிய நிலைமை வரும். அவ்வாறாக போடப்படும் திருவுளச்சீட்டில் மேலதிக வாக்கு ஒன்று இருக்கும். அந்த நல்வாய்ப்பு, அதாவது அந்த லொட்டோ யாருக்கு அடிக்கின்றதோ அவரே இறுதி வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். ஸ்ரீலங்காவின் விருப்பு வாக்கு தெரிவு முறையை கேட்கும் போது உங்களுக்கு சற்று தலை சுற்றி கொள்ளுகின்றதல்லவா? இவ்வாறான ஒரு தலை சுற்றல் நிலைமை வரக்கூடாது என்றால் வேறு வழியில்லை. வேட்பாளர் ஒருவர் 50% அதிகமான வாக்குகளை எடுக்க வேண்டும். அவ்வாறாக நிலைமை உருவானால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக வேட்பாளர் ஒருவர் 50% பெறாமல் விட்டால் இவ்வாறுதான் இடம்பெற வேண்டும். இந்த தேர்தலில் 1ஆம் 2ஆம் 3ஆம் விருப்பத் தெரிவு அடிப்படையில் வாக்களிப்பதற்கு ஒருவேளை வாக்காளர்கள் எண்ணினால் ஓரிரு விடயங்களை வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்னர் அவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது எவருக்குமே இந்த தேர்தலில் 50%க்கும் அதிகமான வாக்குகள் கிட்டாமல் விட்டால் 2ஆம் 3ஆம் விருப்ப தெரிவு வாக்குகளை எண்ணிக்கொள்ளும் போது அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்ட 2 வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் 2ஆம் 3ஆம் விருப்ப வாக்குகள் மாத்திரமே கணக்கில் எடுக்கப்படும் என்பதை உள்வாங்க வேண்டிய விஷயம் இது. இதனால் விருப்ப தெரிவு வாக்குகளை வாக்காளர் ஒருவர் வழங்க விரும்பினால் தனக்கு பிடித்த வேட்பாளருக்கு அவர் 2ஆம் விருப்ப வாக்கை தான் வழங்க வேண்டும். மாறாக தனக்கு ஒப்பீட்டு ரீதியில் விருப்பம் குறைந்த வேட்பாளருக்குத்தான் அவர் முதலாவது விருப்ப வாக்கை வழங்க வேண்டும். அவ்வாறாக இடம்பெற்றால் தான் அது டெக்டிக்கல் ஓட்டிக்கல் எனப்படும் புத்திசாலித்தனமான தந்திரோபாய வாக்களிப்பாக அமையக்கூடும். ஏனென்றால் அதிகூடிய வாக்குகளை பெற்றுக்கொண்ட 2 வேட்பாளர்களுக்கு கிடைக்கும் 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகள் மாத்திரமே எண்ணப்படும் என்பதால் இந்த தந்திரம் தேவைப்படத்தான் செய்கிறது. இலங்கை பல்வேறு நாடுகளுடன் தொடர்புகளை மேற்கொண்டிருந்தாலும் இந்தியாவின் பாதுகாப்பையும் பாதிக்காத வகையில் செயற்படும் எனவும் இந்த விடயம் குறித்து ஏனைய நாடுகளும் தெரிந்துள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி இந்த நேர்காணலை இந்திய ஊடகம் எடுத்துள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் கடும் போட்டி மிக்கதாக காணப்படும் நிலையில் அவரது உற்றுநோக்கலையும் பெற்றுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி சீனா, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் அதன் ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகின்றன. குறிப்பாக இலங்கையில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து இந்தியா உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது. இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி கடந்த மாதம் இலங்கையில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஜனாதிபதி உட்பட முக்கிய 3 வேட்பாளர்களை சந்தித்து பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடியிருந்தார். இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி இந்திய ஊடகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பிரத்யேக நேர்காணல் ஒன்றை செய்துள்ளது. இதன்போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார ரீதியான நிலைப்பாடுகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டதுடன் சீனாவின் ஆதிக்கம் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இதன்போது வினவப்பட்டுள்ளது. இலங்கை எப்போது இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்காது என இந்திய ஊடக நேர்காணலில் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் ஒத்துழைப்பு வழங்கும் நாடுகளுக்கு அறியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தேச பாதுகாப்பை இலங்கை பாதுகாக்கும் எனவும் இதன்போது அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ஷ இன்று காலை நாட்டை விட்டு வெளியேறியதை கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளார். மருத்துவ பரிசோதனைகளுக்காக நாட்டை விட்டு வெளியேறிய பசில் ராஜபக்ஷ பொது தேர்தலை நடவடிக்கைகளின் முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்க ஆகிய இருவரில் ஒருவர் வெற்றி பெறும் பட்சத்தில் கைது செய்யப்படலாம் அல்லது நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்படலாம் என்ற அச்சம் காரணமாக பசில் ராஜபக்ஷ இன்று நாட்டை விட்டு வெளியேறியதாக கொழும்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஸ்தாபகரான பசில் ராஜபக்ச இன்று காலை நாட்டை விட்டு வெளியேறியிருந்தார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை
3:05 எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸின் ஊடாக துபாய் நோக்கி புறப்பட்டிருந்தார். இந்த நிலையில் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியதை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் நாட்டை விட்டு வெளியேறப் போவதாக கட்சியின் உயர்மட்ட உறுப்பினர்களிடம் அவர் அறிவித்திருந்ததாக தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பணிகள் காரணமாக அவர் கடந்த சில வாரங்களாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவில்லை என்றும் சாகர காரியவசம் கூறினார். மருத்துவ பரிசோதனைக்காக நாட்டை விட்டு வெளியேறிய பசில் ராஜபக்ச பொது தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக விரைவில் நாடு திரும்புவார் என அவர் தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தனது குடும்பத்தினருடன் நாட்டை விட்டு வெளியேறியதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என தெரிவித்த சாகர காரியவசம் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது குடும்பத்தினர் கதிர்காமம் விகாரையில் சமய அனுஷ்டானங்களுக்காக சென்றுள்ளனர் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவித்ரா வன்னியாராச்சி, ரோகித அபேகுணவர்த்தன, SM சந்திரசேன ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் குறித்த மூவரும் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராகவே இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பவித்ரா வன்னியாராச்சி, ரோஹித அபே குணவர்தன, SM சந்திரசேன ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் போட்டியிடவுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கு ஆதரவளிக்காமல் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். இந்த நிலையிலேயே அவர்கள் கட்சியின் ஒரு புறமையிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பான கடனை மறுசீரமைக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முடிவு பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் வசந்த முதலிகேவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நிதியமைச்சரின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் பலர் குறித்து மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பான கடன் 5 முதல் 7 வீதத்திற்கும் இடைப்பட்ட வட்டி விகிதத்தில் பெறப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் 8.2% அரசு உயர்த்தி பின்னர் 7.4 குறைத்துள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச இறையாண்மை பத்திரங்களுக்காக செலுத்த வேண்டிய 16.4 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் 19.1 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்து இலங்கை மக்கள் மீது பாரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என மனுதாரர் மேலும் கோரியுள்ளார். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 50வது பொன்விழா நிகழ்வினை முன்னிட்டு இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட வளாகத்தில் மரநடுகை நிகழ்வொன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட சமூகத்தினால் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா, யாழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்களான பேராசிரியர் சண்முகலிங்கம் மற்றும் பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம், கலைப்பீட அனைத்து துறை தலைவர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் பெரிய பாலத்தடியில் உந்துருளி ஒன்று பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்து சம்பவத்தில் உந்துருளி செலுத்தி வந்த நபர் காயமடைந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட பல முன்னணி சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வு கொழும்பு பண்டாநாயக்க சர்வதேச ஞாபகார்த்த மண்டபத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது திருகோணமலை, மோதூர் கிழக்கு, சேனையூரை சேர்ந்த எழுத்தாளர் மற்றும் ஊடகவியலாளர் அரசரத்தினம் அச்சுதனுக்கு மக்களின் முரசு லங்காபுத்திர தேசபந்து விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை
இலங்கையில் இன்னும் சில மணி நேரங்களில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பம். அனைத்து மாவட்டங்களும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையகம் அறிவிப்பு. இலங்கையில் வாக்களிப்புக்கு முன்னர் கண்காணிப்பு படையை இறக்கிய ஐரோப்பிய ஒன்றியம். தமிழர் தாயகம் உட்பட சகல மாகாணங்களிலும் கண்காணிப்பு அமைப்புகள். தேர்தலுக்கு முன்னர் அவசரமாக இலங்கையை விட்டு பறந்த பசில் ராஜபக்ஷ. அனுர அல்லது சஜித் வென்றால் கைதாகும் அச்சத்தில் முன்னெச்சரிக்கை என கசிவு. இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஸ்ரீலங்காவில் உத்தரவாதம் உண்டு. ஸ்ரீலங்கா தேர்தலுக்கு முன்னர் தமிழக ஊடகம் ஒளிபரப்பிய ரணில் விக்ரமசிங்கவின் செய்தி. திருப்பதி பிரசாத லட்டு தயாரிப்பில் விலங்குகளின் எலும்பு கொழுப்பு. பக்தர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய பெரும் கலப்படம். ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலும் மாறி மாறி தொடர் தாக்குதல்கள். லெபனானில் உள்ள உந்துகணை ஏவுநிலைகள் மீது கடும் வான்வழி தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.